கரூரில் கடந்த 27/9/2025 அன்று நடைபெற்ற தவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் அதிகமானோர் காயப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீட்டுக்கு திரும்பியுள்ள நிலையில் இருக்கிறார்கள். அந்த சம்பவத்தில் தொடர்புடைய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் மீதும் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட தவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை எதிர்கொள்ள துணிவில்லாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவாகிவிட்டார். துணை பொதுச் செயலாளரும் தலைமறைவாகிவிட்டார். இதே அந்த நபர்கள் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டபோது தாங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என்றும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் மனு அளித்து தங்களுக்கு பிணை கேட்கிற நிலையில் இருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் உள்ள நபர்கள்தான் தமிழகத்தை காப்பாற்றப் போகிறோம் என்றும் தமிழக மக்களை காப்பாற்றப் போகிறோம் என்றும் கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இதே 40 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரும்பாலானோர் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஓராண்டு காலம் சிறைவாசத்தை அனுபவித்தனர். சிறைவாசத்தை அனுபவித்து வந்த பின்னர் அவர்களுடைய கட்சி பணி தீவிரமாகவும் வீரியமாகவும் இருந்தது. இன்றளவும் அவர்கள் கழகத்தினுடைய முக்கிய பொறுப்புகளிலும் முன்னணி தலைவர்களாகவும் இருந்து வருகின்றனர். கட்சிக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். ஓடி ஒளியக்கூடிய நபர்கள் யாரும் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். கட்சியினுடைய பொதுச் செயலாளரே ஓடி ஒளியும் போது அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற மாநில நிர்வாகிகள், மாவட்ட அளவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், அவர்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், நிர்வாகிகள், அடிப்படை கட்டமைப்பில் உள்ள கிளைக்கழக வார்டு செயலாளர்கள் எந்த அளவில் தங்களுடைய இயலாமையை காட்டும் விதமாக இருப்பார்கள் என்பதை தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சில அணில் குஞ்சுகளும் பிஞ்சுகளும் சமூக வலைதளங்கள் மூலம் தவறான தகவல்களை பரப்பி வருவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய தலைமை நல்ல கட்டமைப்புள்ள தலைமையாகவும் நேர்மையான உண்மையான சட்டத்தை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய தலைமை